ஃப்ரெஷர்ஸ் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் வந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சரை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். .NET அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் வந்து கிரியேட் பண்ண ஃப்ரேம்வொர்க். இதோட மெயின் லாங்குவேஜ் வந்து C# வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் F#, VB.NET அப்படின்னு இன்னும் சில லாங்குவேஜஸ் கூட அதில் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் மேஜராக இந்த பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து C# தான். நம்ம இந்த .NET வந்து கற்றுக்கிட்டா என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். பிளைன் .NET வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை நம்மளால டெவலப் பண்ண முடியும். மற்றபடி பிளைன் .NET வேற எதையும் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா .NET-ஓட வெர்ஷனை பேஸ் பண்ணி அது ஒரு பிக் சேஞ்சுக்கு வந்து வந்துச்சு. வெர்ஷன் 4லேருந்து வெர்ஷன் 5 வரும்போது .NET Core அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த .NET Core வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வெறும் விண்டோஸில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளால லினக்ஸில் macOSன்னு மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காகவும் கிராஸ் பிளாட்ஃபார்மாக நம்மளால அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். வெறும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் கிளவுட் டெவலப்மெண்ட், API டெவலப்மெண்ட், மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே வந்து இந்த .NET Core வச்சு நம்மளால பில்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பியூரா வெப் டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கற்றுக்க வேண்டிய .NET-ஓட வெர்ஷன் வந்து ASP.NET. ஸோ இதை தான் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த .NET பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு டாப் லெவல்ல இருந்து MNC மாதிரி பெரிய கம்பெனிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்போ மிட்ரேஞ்ச் கம்பெனிஸோ வந்து அதிகமாக இப்போ கரண்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கிடையாது. ஏன்னா சின்ன கம்பெனிஸ் எல்லாம் சிஸ்டம்காக அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணுறது கிடையாது. அவங்க மேக்ஸிமம் வந்து மொபைல் அப்ளிகேஷன் இல்லைனா வெப் அப்ளிகேஷன் தான் வந்து பண்ணுறாங்க. பெரிய கம்பெனிஸ் தான் வந்து சிஸ்டம்கான அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரெஷருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது பெரிய கம்பெனிஸில் தான் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அண்ட் ஃப்ரெஷருக்கான சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 16K-லேருந்து 30K வரைக்கும் ஃப்ரெஷருக்கு கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனியோட லெவலை பொறுத்து. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேலிடான டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.